எப்படி இருக்கின்றாய்? சௌக்கியமா இருக்கேன் அண்ணா. அண்ணா அக்கா நன்றை காணாமல் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியவில்லை தெரியுமா? அண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறேன் தங்கமே. வெளிநாட்டு பயணங்கள் எப்படி முடிந்தது? சிறப்பாக முடிந்தது அம்மா. அம்மா எப்படி இருக்கின்றாய்? அண்ணா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சௌக்கியமா இருக்கேன் தங்கச்சின்னா தங்கச்சி சின்ன சின்ன வயதுல பார்த்தது என் தங்கச்சி. இப்போது வளர்ந்து தக்க பருவம் இருக்கிறேன். உன்னாங்க சீக்கிரமா காரணம் என்ன தெரியுமா? என்னென்ன காரணம்? அங்கா சொல்லுங்க. ஒரு பையனுக்கு காவல் இருக்குமா? பையனுக்கு காவல் வேலி என்ன? ஒரு பெண்ணுக்கு காவல், பெண்களுக்கு காவல் கழுத்தி அலங்கரிக்கின்ற தாலி திருமாங்கல்யம். அந்த தாலி பற்றி தான் உன்னிடத்தில் பேச வைத்தேன் தங்கமே. அண்ணா அங்கா தாலி பற்றி என்னிடத்தில் பேச என்னென்ன இருக்கிறது? நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் உனக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்த கண்குளிர பார்த்திருப்பார்கள். நம் தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை உன்னை தாய்க்கு தாயாக குழந்தைக்கு குழந்தையாக செல்லமாக வளர்த்து வருகின்றோம். இருந்தாலும் இப்போது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் வந்து விட்டாய். காலாகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும், அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசை தங்கமே. சத்தியமாக ஒரு நாளும் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அடபரமாக நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கடிகளவு கிடையாது. ஏம்மா நான் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. என்னம்மா சொல்ற? அண்ணா தங்கா எனக்கு திருமணமே வேண்டும். பிடிக்காது, தங்கம் சொன்னதை கேளம்மா. என் உடலை விட்டு உயிர் போகின்ற வரை உடல் நான் என்றால் உடலுக்குள்ளே குடியிருக்கின்ற உயிர் நீ. அண்ணா தந்தையாக மட்டுமே இருந்து நான் இறந்து விடுகிறேன். எனக்கு கல்யாணம் வேண்டும். சொல்வதை கேளம்மா.
நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி நீங்கள் கேட்கின்ற போது அண்ணன் வார்த்தைக்கு மறுவார்த்தை மறுப்பு என்று சொல்லக்கூடாது. மறுப்பெதும் சொல்லவே கூடாது தங்கமே. இந்த அண்ணன் மீது யானையாக சொல்கின்றேன். அண்ணா திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்காது. நீ திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும். தங்கா, எப்போது எங்கள் அண்ணன் மீது ஆணை என்று ஒரு வார்த்தை சொன்னீர்களோ மறுவார்த்தை மறுப்பேருமே சத்தியமாக சொல்ல போவதே கிடையாது. அண்ணா உங்கள் மீது நீங்கள் சத்தியம் செய்து கொண்ட பிறகு இவரைத்தான் மணக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அண்ணா. அவரையே நான் திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த மறுவார்த்தை நான் உரைக்க மாட்டேன்.